கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 4ஆம் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாடி அதற்கு பிறகு வருகின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். எப்பொழுதுமாக இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பல்வேறு இடங்களிலிருந்து, பகுதிகளிலிருந்து, ஆண்டவரே, பல்வேறு மாநிலங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான விசுவாசிகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவருடைய விசுவாசத்தின்படியே கர்த்தாவே, நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட அருள் தர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கின்றோம். மன விருப்பத்தை எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்து நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டி அருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் அனைவருமாக இணைந்து போற்றி பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த நாளிலுமாக
நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற வேளையிலே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வைக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேலும் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டுள்ளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க இப்பொழுது நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். மத்தேயு 28, 1 முதல் 7. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய்ப்போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்குச் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப் போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் என்பதே. தேவன் தாமே திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஞான கீர்த்தனைகளிலே கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராக தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் நமக்கு செய்தியை இப்பொழுது அளிக்க இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் செய்தியை கேட்போமாக. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியனுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து விசேஷமாக உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடின நாம், ஆண்டவர் உயிர்த்தெழுதன் பின்பதாக இந்த நாட்களிலே நம்மோடு எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், நாம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நான் தியானம் செய்யலாம். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்தும் அதன் பின்பதாக அவர் செய்த காரியங்களை குறித்தும் ஒரு சில குறிப்புகள் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலே இயேசுவை உயிர் உள்ளவராக நினைவு கூறுவது எப்படி என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே ஒரு சிறிய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். சில வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்போது சில சந்தேகங்கள் கூட ஏற்படுவது உண்டு. ஒரு சிலர் என்னிடத்திலே வந்து சொல்வாங்க, ஐயா, வாழ்க்கை எப்போதும் போல தானே இருக்குது, இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்ற ஒரு சிந்தை எனக்குள்ள இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது எது தடையாக இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப உயிரோட்டமாக எனக்குள்ள இல்லைங்க. எல்லா நாளிலையும் எல்லா நேரத்திலையும் இயேசுவை உயிருள்ளவராகவே நான் நினைவுகூர்ந்து வாழ்வது எப்படி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது வேதத்திலே நாம் காணக்கூடிய ஒரு சில காரியங்களை எடுத்துச் சொல்லும்போது பிரயோஜனமாக இருந்தது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அன்றைய தினத்தின் சூழ்நிலைகளிலே ஒரு சில குறிப்புகளை நாமும் இந்த கேள்விக்கு பதிலாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நான் சொல்லக்கூடிய குறிப்பு என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்றால் உயிருள்ள ஆராதனை செய்யுங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று அறிவோம், கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி வந்தது தெரியுமா? நாம் நன்றாக அறிவோம், கிறிஸ்தவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததன் பின்பதாக அவரை விசுவாசித்து உருவானது. யார் மத்தியிலே உருவானது? யூதர்கள் மத்தியிலே உருவானது. யூதர்களெல்லாம் ஆராதனை நாளாக சனிக்கிழமையை தான் வைத்திருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு எப்படி திங்கள் கிழமையிலே முதல் வேலை நாளாக காணப்படுகிறதோ அப்படி காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையிலே மரித்து சனிக்கிழமை அடக்கம் பண்ணப்பட்டவராக இருந்து ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார். அவரை அன்று சீஷர்கள் தரிசித்தார்கள். அன்றிலிருந்து ஆண்டவர் உயிரோடு எழுந்த அந்த திருநாள் மிகவும் விசேஷமாக கருதப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். 300 வருடங்கள் கழித்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த ஒரு ரோம மன்னனாகிய கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவர்களை கூட துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு வழியிலே வந்தவன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அற்புதமான முறையில் ஏற்றுக்கொண்டவுடனே உலகம் முழுவதும் இனி என்னுடைய சாம்ராஜ்யம் காணப்படுவதினாலே உலகம் முழுவதும் அனைவரும் இயேசுவைத்தான் வழிபட வேண்டும் என்று அறிவித்தான். ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வமாக ஓய்வு நாளாகவும் ஆராதனை நாளாகவும் கூட அவனுடைய காலத்திலிருந்து அறிவித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நமக்கு சாட்சியாக சொல்லுகின்றது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இப்படியாக உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது இது என்றிலிருந்து ஆரம்பித்தது? இயேசு உயிரோடு எழுந்த நாளிலிருந்து ஆரம்பித்தது. நீங்கள் ஆராதிப்பதே ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவனாக அவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அப்படியானால் ஆண்டவர் இதை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் இந்த ஆராதனையே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் நினைவுறுவதற்கான அர்த்தம் தானே. ஆகையினால் ஒவ்வொரு முறை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போதும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைவு கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். இயேசு உயிரோடு எழும்பினார் என்றால் அவரை ஆராதிக்கும் ஆராதனை எப்படி இருக்கும்? அர்த்தமுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு ஆராதனை என்ற பெயரில் என்னென்னமோ நடக்கிறது. மக்களுக்குள்ளாக ஆவியை போடணும் என்பதற்காக நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், சினிமாத்தனமான காரியங்கள், இப்படியாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? ஆண்டவரை ஆராதிக்கணுமா?
அதற்கு பின்பதாக என்னென்ன உள்நோக்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நான் உண்மையாக ஆராதிப்பேன். அவரை என் கண்ணால் தான் பார்க்க முடியலையே தவிர அவர் ஜீவனுள்ளவராக இந்த ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். அவரை நான் துதிப்பேன், போற்றுவேன் என்று சொல்லுங்கள். சங்கீதம் 102 வாசிக்கிறோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்வாருங்கள். நம்ம பாட்டு பாடுவது, ஜெபம் பண்ணுவது எல்லாமே ஆனந்த சத்தத்தோட அவருடைய உயிருள்ள சந்நிதிக்கு முன்வாருவது. ஞாயிற்றுக்கிழமையோடு ஆராதனை முடிந்து போவது அல்ல. நாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரை ஆராதித்த என்னுடைய நாவு, துதித்த நாவு சபிக்கக்கூடாது என்று வாரம் முழுவதும் கவனமாக வாழ வேண்டும். என்னுடைய வாழ்விலே நான் ஆண்டவருக்கு பயந்து தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கெங்கெல்லாம் நான் கடைபிடிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் கடைபிடித்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நிச்சயமாக அவருடைய வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார் என்று விசுவாசித்து வாழ வேண்டும். தவறான காரியங்கள் வரும்போது இல்லை இல்லை நான் இதற்கு உடன்பட மாட்டேன், என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன், ஏனென்றால் உயிருள்ள ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறவன் என்று வாழ வேண்டும். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. உயிருள்ள தேவனை ஆராதிப்பது அப்படித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக நீங்கள் நினைவு கூற வேண்டுமென்றால் உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய நடக்கையிலே தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு நீங்கள் நடைபெற வேண்டும். அப்பொழுது அந்த எண்ணம் உங்களுக்குள்ளாக காணப்படும். மட்டுமல்ல, இயேசுவை உயிருள்ளவராக நினைவு கூற வேண்டுமென்றால் நாம் உண்மை உள்ள மனிதராகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே உண்மை, சொன்ன சொல்லை காப்பாற்றுவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் உண்மையை விரும்புகிறவர், உண்மையை வெளிப்படுத்துகிறவர். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததை அன்று அவர்கள் மறுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உயிரோடு எழுந்த அன்று என்ன பிரச்சனை என்றால், அனைவரிடத்திலும் சென்று நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதை இன்னும் நம்ப மறுக்கிறீர்களே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய சீஷர்களுக்கே அவர் தன்னைத்தான் உயிருள்ளவராக காண்பித்து அவரை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக மாறிற்று. அதோடு கூட அவர் உயிரோடு எழும்புவார் என்ற வார்த்தையை விசுவாசித்தவர்கள் யூத தலைவர்கள் என்று கூட சொல்லலாம். அதனால்தான் பிலாத்துவிடமே போய் அதிகாரத்தை வாங்கி கொண்டு அந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லை வைத்து அடைத்து அதற்கு போர் வீரர்களை வைத்து காவல் போட்டார்கள், எங்கே உயிரோடு எழுந்துருவாரோ என்று சொல்லி. இல்லை என்றால் அவருடைய சீஷர்கள் அவருடைய சரீரத்தை கொண்டு போய் ஒளித்து வைத்துவிட்டு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி. இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்தவர்கள் ஒருவேளை அவர்கள்தானோ என்று சந்தேகம் எழுகிறதல்லவா? இயேசு உயிர்த்தெழுந்தார். அதிகாலையில் அங்கே மரியாளும் அவளோடு கூட மற்றவர்களும் இயேசுடைய கல்லறைக்கு பார்க்க செல்லுகிறார்கள். அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று. அப்பொழுது அங்கே போர் வீரர்களை காணவில்லை, கல்லை காணவில்லை. உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். அதோடு கூட சற்று நேரத்திலே ஆண்டவர் இயேசு காட்சியளித்தார், அவர்களுக்கு சொல்ல வேண்டியவைகளை சொன்னார். ஆனால் இந்த போர் வீரர்களுக்கு என்ன ஆனது? ஒரு இடி முழக்கம் போன்று, பூகம்பம் போன்று அந்த தேவதூதன் வந்து அசைத்து கல்லை திறந்தவுடன் செத்தவர்களை போய் விழுந்தார்கள். இதை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது நாம் பார்க்கின்றோம், அவர்களுக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்லும்படியாக கட்டளையிட்டார்கள். எல்லாட்டையும் போய் சீஷர்கள் அவருடைய உடலை தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்கே அவருடைய உடம்பு போச்சுன்னு தெரியலன்னு பொய் சொல்லுங்கள். ஒருவேளை உண்மை வந்தால் கூட நாங்கள் தேசாதிபதி கிட்ட உங்களை சொல்லி நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். அப்படி என்றால் இயேசு உயிரோடு எழுவேன் என்று சொன்னது உண்மை, எழுந்தது உண்மை. அந்த உண்மையை வெளிவரும், அதை ஒருவரும் அடக்கி வைக்க முடியாது. பணத்தை வைத்து வென்றால் அடக்கி வைக்க முயற்சிக்கலாம், அதிகாரத்தை அரசாங்கத்தை வைத்து வேண்டும் என்றால் அதை அடக்க முயற்சிக்கலாம். வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் சத்தியத்தை அநியாயத்தால் மட்டும்தான் அடக்கி வைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அநியாயத்தால் நீங்கள் அடக்கி வைக்க எதுவுமே இருக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக நாம் பேச வேண்டும், உணர வேண்டும். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக வாழுவோம். உண்மை உள்ள மனிதர்களை வைத்துத்தான், அவர்களுடைய வாழ்க்கையை வைத்துத்தான் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை பிறர் நம்புவார்கள் அல்லவா? ஆகையினால் உண்மை உள்ள மனிதர்களாக காணப்படுவோம். அப்பொழுது இயேசுவை உயிர் உள்ளவராக நினைவு கூற முடியும். மட்டுமல்ல, உலக சுவிசேஷத்தில் பங்கெடுப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எழுந்தவுடன் என்ன செய்தார் என்றால், இந்த அதிகாரத்தில் 7 இருந்து 16 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகலை, அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க என்று சொல்லி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போய் காட்சியளிக்கலை.
அங்கே ஏரோதோடைய அரண்மனையிலையோ இல்லை சனகரிப் சங்கத்திலேயோ போய் காட்சியளித்து, பார்த்தியா நீங்கள்லாம் என்னை இப்படி பண்ணீங்க, நான் உயிரோடு எழுந்து விட்டேன் பார்த்தியா என்று அங்கே தன்னை கொண்டு நிரூபித்து கொண்டிருக்கவில்லை. சீஷர்களுக்கு காட்சியளித்து கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொன்னார். அவர்கள் உடனடியாக கலிலேயா போனார்கள். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக கலிலேயாவிலே போய் நின்று, வானத்திலே சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆகையினாலே உங்களை நான் அந்த அதிகாரத்தோடு அனுப்புகிறேன், உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். கலிலேயாவில் தான் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். சீஷர்களை அழைத்து ஊழியத்திற்கு பயிற்சி கொடுத்தார். எல்லா இடத்திற்கும் செய்து ஊழியம் செய்யும்படியாக அவர்களை பயிற்றுவித்தார். ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது ஏதோ பிறருக்கு தன்னை உயிருள்ளவராக காட்டி தான் வல்லமை உள்ளவர், திறமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க அல்ல. உலக ஊழியத்தை ஆரம்பிக்க சீஷர்கள், இயேசு மரித்தார், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா, வாப்பா மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லி பலர் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களை உற்சாகப்படுத்தி, இல்லை மறுபடியும் நீங்கள் எங்கே வேலையை விட்டீங்களோ அங்கே போங்க, நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் கப்பர்நகும், கலிலேயா, நார்த் இஸ்ரேல், அங்கே போய் உங்கள் வேலையை மறுபடியும் ஆரம்பிங்க என்று சொல்லி உலக சுவிசேஷத்திற்கு அவர்களை கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, பவுல் சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதும் விருதா, நான் அவரை பிரசங்கிப்பதும் விருதா. ஆகையினால நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை என்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் அறிவிப்போம், அந்த உலகமெங்கும் செல்ல ஊழியத்திலே பங்கெடுப்போம் என்று நம்மை அவர் உற்சாகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகிறார். நம்ம பிரசங்கமும் வேஸ்ட்டு, விசுவாசமும் வேஸ்ட்டு. அப்படின்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசமும் பிரசங்கமும் காணப்படுகிறது என்றால் அது இயேசு உயிரோடு இருப்பதினாலே நடக்கின்ற காரியம். ஆகையினால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலக சுவிசேஷ பணியிலே பங்கெடுங்கள். சபையின் மூலமாகவோ இல்லது உங்களுக்கு தெரிந்த விதத்திலோ இல்லை உங்களுடைய அருகாமையில் இருக்க மனிதர்களோடு சேர்ந்தோ ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷ ஊழியத்திலே பங்கெடுங்கள். அதுதான் இயேசு உயிருள்ளவராக இருப்பதை உங்களுக்கு நினைவுகூரும்படி செய்யும். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ளவராய் இன்று செயல்படுகிறார். ஒருவேளை உங்களுடைய குறைவுகளை பார்த்து நீங்கள் வருந்தாதீர்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராக இருந்து அதே உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உங்களையும் உயிர் எழச் செய்வார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உயிருள்ள ஆராதனை செய்வோம், உண்மையுள்ள மனிதராக இருப்போம், உலக சுவிசேஷத்தில் பங்கெடுப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உயிருள்ளவராக எழுந்த தேவன், இன்றைக்கும் எங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறீர். பலனில்லாத எங்களை, கீழாயிருந்த எங்களை மேலாக்கி பலப்படுத்தி உயிருள்ள உம்மை நினைவுகூரும்படி செய்து உமக்கு சாட்சியாக வைக்கிறீர். ஆகையினால் உம்மை போன்று நாங்களும் சாமை உயிருள்ள சாட்சியாக வாழ உதவி செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக ஞான கீர்த்தனைகளிலே சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பா
பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாலனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2024 ஆண்டிலே 3 மாத காலங்கள் எங்களோடு கூட இருந்து, லெந்து காலங்களிலே எங்களோடு கூட இருந்து, நாங்கள் மேற்கொண்ட எல்லா அவைக்குரிய காரியங்களை பார்த்து எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாகவும் கொண்டாடும்படியாகவும் மீண்டுமாக எங்களுடைய பக்தியை நாங்கள் புதுப்பித்து கொள்ளும்படியாக எங்கள் வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்க அருள் தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். 4ஆம் மாதத்தினுடைய 1வது ஓய்வு நாளிலே நம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீ சொன்னது போல மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கின்றேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். இப்பொழுதுமாக நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த மாநிலத்திலே, எந்த நாட்டிலே இருந்தாலும், ஆண்டவரை எங்கெல்லாம் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசனம் இறங்கட்டும். அவர்கள் கேட்கின்ற எல்லா காரியங்கள் நிறைவேறட்டும். கர்த்தாவே, நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி 100க்கு அதிபதி சொன்ன வண்ணமாகவே நாங்களும் அதே விசுவாசத்திலே நிலைத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி. அற்புதங்கள் நடைபெறுவதற்காக நன்றி. கேட்கின்ற எல்லா காரியங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. துதி கன மகிமை யாவுமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூய ஆவியின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நம்முடைய தேவைகளுடனும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துடனும் பிரவேசித்திருக்கின்ற புதிய மாதத்துடனும் பிற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.